வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் விட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாருடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், பாக்கியமும் நன்மை உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நாம் தேவனை துதித்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்று பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். பாப்பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, அல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர்,
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. ஐயா நன்றி உமக்கு நன்றி, ராஜா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஜீசஸ் லார்ட் தூதர்களோடு உம்மை துதிக்கிறோம் ஆராதிப்பேன் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தேவ மகிமை இறங்கி வரட்டும் அப்பா நன்றி ஆண்டவரே தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் ஒரு தோளை ஏந்தி ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் ஒரு தொலையேந்தி ஆராதிப்பேன் 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 ஆராதிக்கிறோம் பிதாவை ஆராதிக்கிறோம் இயேசுவை ஆராதிக்கிறோம் ஆவியானவரை ஆராதிக்கிறோம் கிறிஸ்துவ தேவனை ஆராதிக்கிறோம் திரியேக தேவனை ஆராதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே ஆமென் ஆமென் இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் ஆமென் ஆமென் துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே
உயிருள்ள நாள் எல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் கூப்பிடும் அருகில் இருக்கிறவர். ஆமென். ஆமென். ஐயா அருகில் 145 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே இயேசு ராஜா ஸ்தோத்திரா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா 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 உலக தோற்றம் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே ஆமென் ஆமென் உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த ஜொலியாய் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த ஜொலியாய் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என்பரல் எதற்குமே அஞ்சிடே கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்பவர், ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறீர். அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடியுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், நேற்றும் இன்னுமென்று மாறாதவரும், ஜெபத்தை கேட்கிறவரும், ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவரும் ஆகியிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து பாடல்களை பாடி ஆராதித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொருவருடைய குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்கி தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் வாழ்நாளெல்லாம் செய்கிற தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கைகளை அற்புதங்களை, அதிசயங்களை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் செய்து நாமத்தை மகிமைப்படுத்த போற கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்கள், இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தவங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் 42ஆம் சங்கீதத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். சங்கீதம் 42. உங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்தை திறந்து இந்த வேத பகுதியை வாசிக்க பட்சமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியும் சத்தத்தோட தேவாலயத்துக்குள் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்.
என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருக்குகிறது போல இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். முதலாவது வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் வந்து காத்திருந்து நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய முகங்களையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவீராக. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, தேடுகிற ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போவதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்போது சரணத்தை பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, செல்ல வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்ன வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளின் சம்பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. அந்நாளின் சம்பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவினுள் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். ஆமென். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினானே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தயவால் தூக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அன்பானவர்களை, இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவதற்கு என்னுடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவரின் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 138 சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் ஜெபித்த நாளிலே எனக்கு மறு உத்தரவு கிடைத்தது. மட்டுமல்ல, என் ஆத்துமாவிலே பலன் வந்தது. அது மட்டுமல்ல, எனக்கு தைரியத்தையும் தந்தீர் என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வசனத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் அந்த உன்னத பலனை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, அந்த உன்னத பலன் எப்போது வரும்? அப்போஸ்தலர் 1:8 பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. ஆமென். பலன் அடைந்து. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நான் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாதிருங்கள் என்று சீசர்களுக்கு சொன்னார். அந்த உன்னத பலன், அந்த பரலோக பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். பரிசுத்த ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்கிற போது, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று பவுல் சொன்னதைப் போல ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணி ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற போது அந்த உன்னத பலன், அந்த பரலோக பலன் நம்மை முற்றிலும் நிரப்புவதை நீங்கள் காணலாம். 1 கொரிந்தியர் 14:14-15 இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே காலையில் நாம் ஜெபிக்கிற போது ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துகிற போது அந்த உன்னத பலன் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை நிரப்பி அந்த உன்னத பலனை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த பலன் நமக்கு எப்பொழுது வருகிறது? லூக்கா 24:49 பாருங்கள். லூக்கா 24:49. என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற போது அந்த உன்னத பலனை நாம் பரலோகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஏசாயா 40:30-31 பாருங்கள். வேத வசனம் அங்கே என்ன சொல்லுகிறது? ஏசாயா 40:30-31 பாருங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போறோம். அந்த புது பலனை கர்த்தர் தருகிறார். தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடி அவருடைய சமூகத்தில் அதிகாலையில் நேரமே வந்து விழித்து சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் மறப்பாரா? ஒரு நாளும் மறக்க மாட்டார். அந்த உன்னத பலனால் உங்களை நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் ஓடி வருவதை அவர் நிச்சயம் பார்க்கிறார். பாருங்கள், ஜனங்கள் தூரத்திலிருந்து வரும்போதே இவளுக்கு அப்பத்தை எங்கே கொள்ளலாம் என்று சீசரிடத்தில் விசாரிக்கிற ஒரு கரிசனை உள்ள தேவனை நாம் தேவனாய் ஆராதிக்கிறோம் அல்லவா? அந்த தேவன் நம்மை மறப்பாரா? ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு நாளும் மறக்க மாட்டார். அந்த உன்னத பலன், அந்த பரலோக பலன், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய பலன். ஒரு கொடிய நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கொடிய நாட்களை நாம் கடந்து வேண்டிய நாட்களில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த உன்னத பலனை நமக்கு தந்து நம்மை மகிழ்ச்சியாக்குவார் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற போது. மூன்றாவதாக, நாம் எப்போது அந்த உன்னத பலனை நாம் பெறுவோம்? அடுத்ததாக, நாம் அந்த உன்னத பலனை நாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? நெகேமியா 8:10. நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம்,
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தெய்வ பலன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் வாருங்கள் என்று 100ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, மகிழ்ச்சியா இருப்பதே தேவனுடைய உன்னதமான பலன். கர்த்தரை ஆராதிக்கிற போது வருகிற பலன், மகிழ்ச்சியா இருக்கிற போது பலன். கர்த்தரை பாடும்போது உற்சாகமாய் பாடி நாம் ஆராதிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலையிலும் கூட கர்த்தரை பாடி ஆராதித்து துதித்த போது அந்த தேவ பலன் இறங்கி அவளை விடுவித்ததை நாம் வாசிக்கிறோமே. அதே போல சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த உன்னத பலனால், அந்த பரலோக பலனால் நிச்சயமாக நம்மை நிரப்பி நம்மை பல ஆயிரங்களுக்கும் பல லட்சங்களுக்கும் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. கடலை வைத்து ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அநாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென் ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 எனக்கு அன்பானவர்களே, அந்த உன்னத பலனை தருவார். நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? தேவனுடைய திரு நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த உன்னத பலனை கர்த்தர் நமக்கு தரும்படி நாம் இணைந்து ஜெபித்து அவருடைய திரு நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இணைந்து ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்று மின்று மாறாதவரே, உடைய பரிசுத்த திரு நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த வாக்கு மாறாத தேவனுடைய திருநாமத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த உன்னத பலன், பரலோக பலன் எங்களுக்கு தந்துங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொடிய கடைசி நாட்களில் ஜனங்களை பிசாசின் கையிலிருந்து, சத்துருவின் கையிலிருந்து, அந்தகார இருளின் வல்லமையிலிருந்து, பில்லி சூனிய வல்லமைகளிலிருந்து விடுவிப்பதற்கு அந்த உன்னத பலனை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த பலனால் எங்களை நிரப்புகிறீர். அந்த உன்னத பலன் எங்களை நிரப்புகிறது. பரலோக பலன் எங்களை நிரப்புகிறது. அப்பா, அந்த பலனால நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எனக்கு அந்த உன்னத பலன் வேண்டும் என்று யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு அந்த உன்னத பலனாய் அந்த நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஆவியானவர் அந்த பலனை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலும் இந்த தெய்வ பிரசனம் நிரம்பி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்தாவின் உன்னத பலத்தினால் நிரப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம்.
உம்முடைய சமூகத்தில் பல நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் என்று யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து நீ நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபக்குறிப்பை பதிவு செய்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபக்குறிப்பை கேட்டு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் வாழ்நாளெல்லாம் செய்கிற தேவன் வாழ்நாளெல்லாம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படி ஜெபக்குறிப்பை கேட்டு அற்புதங்களை செய்யும். உடம்பில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், தலைப்பகுதியில் அற்புதம் நடக்கட்டும், இடுப்பு பகுதியில் அற்புதம் நடக்கட்டும், கழுத்து பகுதியில் அற்புதம் நடக்கட்டும், சிறுகுடலிலே பெருங்குடலிலே அற்புதங்கள் நடக்கட்டும், கை கால்களிலே அன்றைய அற்புதம் நடக்கட்டும், கண் பகுதியில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தின் வாழ்வுகளிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. மருத்துவரால் கைவிடப்பட்ட நோய்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும், உடைய தழும்புகளால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று இயேசுவை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உடருக்கோ செவிடருக்கோ சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கோ செவிடருக்கோ சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். ஆண்டவரே, உன்னத பலன் பாவியான பரலோக பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பாட்டு பாடிக்கொண்டே இருக்கும்போது இந்த உன்னத பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். மீது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நீட்டினார் அதிசயம். இழையின் மீது நேசக்கரம் நீட்டினார்
அதிசய அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. 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 எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்து கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. காண்டா மிருகத்து கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். பாருங்கள், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. காண்டாமிருகத்து கொத்த பலனை அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த காலை நேரத்தில் அந்த உன்னத பலன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் உலாவிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். சத்துருக்களை மேற்கொள்ள, பிரச்சனைகளை மேற்கொள்ள, எதிரிகளை மேற்கொள்ள, நமக்கு வருகிற போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய அந்த உன்னத பலனை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் மேலே இந்த தேவனுடைய உன்னத பலன் இறங்கி உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.